Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேல் 12 தான் ரைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்துருமா ஆல்ரெடி ரிவ்யூ போட்டாச்சு. யூபி வந்து பெட் பாட்னா பாரிஸ் 34-31 3 பாயிண்டில் தோற்றதை பற்றி பார்க்காதவங்கள போய் பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுங்க. இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூபி இது பார்த்துருவோம். யூபி கோச் வந்தார். அவங்க கேட்டாங்க கோச், அப்புறம் கோச் நல்லா கம்பேக் கொடுத்தீங்க பிறகு கடைசி 10 நிமிஷத்தில் நல்லா ஃபைட் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. யூபி கோச் சொன்னார், எதிரணி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு, மேட்ச் ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்தது. எனக்கு என் டீம் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அண்ட் எங்கள் டீம் வந்து ஜெயிக்கும் கண்டிப்பாக. கரெக்டான பிளான் நான் போட்டு கொடுத்தபடி எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் அவங்க 5-6 பாயிண்ட் லீடில் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. பட் எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அவங்கள எப்படியாவது ஆல் அவுட் பண்ணு, எங்களை ஒரு வாட்டி ஆல் அவுட் பண்ண போது தான் கேம் மாறிச்சு, எப்படியாவது அவங்கள ஆல் அவுட் பண்ணணும்னா அதே மாதிரி ஆல் அவுட் பண்ணாங்க. லாஸ்ட் வரைக்கும் போச்சு, ரிசல்ட் எங்களுக்கு ஃபேவராக வந்தது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாரு. அடுத்த கேள்வி கேட்டார், சரி நீங்கள் உங்களோட பிளானை எப்போதுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, பட் டர்னிங் பாயிண்ட் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொன்னார், டர்னிங் பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து டூ ஆர் டை சுச்சுவேஷனில் தான் ஹோல் மேட்ச் போச்சு. நிறைய டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான் ரெண்டு பேருக்கும். எங்ககிட்ட சிவமும் அண்ட் பவானி இருக்காங்க, ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பிளேயர். டூ ஆர் டையில் அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. அந்த நேரத்தில் அமிச்சோம், டூ ஆர் டைலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டும் கொடுத்தோம் ககன் கவுடாக்கு. ஏன் ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா 2-3 வாட்டி கேட்ச் ஆகிட்டாருனாரு, 2-3 வாட்டி அவுட் ஆகிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு வெளில உட்கார வச்சோம். அப்புறம் ககனை செகண்ட் டைம் உள்ளே அனுப்பும்போது இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ககன் கவுடாக்கு இப்போ மாலும்னியே ப்ரெஷர் கே ஆகுதார். ஆமாம், ப்ரெஷர்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. ஸோ திருப்பி செகண்ட் டைம் உள்ளே அனுப்பும்போது பர்ஃபார்ம் பண்ணி 7 பாயிண்ட் எடுத்துன்னு வந்தார். அண்ட் ப்ரெஷர் பை எக்கின் பி நீ கருத்தார். ஆமாம், ப்ரெஷர் மேலே அவருக்கு நம்பிக்கையே கிடையாது ககன் கவுடாக்கு. சரியான நேரத்தில் ககன் கவுடா அமிச்சா அவரும் 7 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். நாங்கள் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, நெக்ஸ்ட் மேட்ச் உங்களது ஹரியானா கூட, அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அவங்க எப்படி விளையாண்டாங்கன்னு, ஆர் யூ ரெடின்ற மாதிரி கேட்டாங்க. சொன்னார், இன்றைக்கி கூட நாங்கள் பாட்னா வந்து நாங்கள் இதான் பாட்னாக்கு ஃபஸ்ட் டைமு, நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கல இந்த சீசன் எப்படி விளையாடுவாங்கன்னு. அண்ட் அவங்க வந்த பிளானு எப்படிப்பட்ட பிளானோடு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அண்ட் அவங்க பிளானோட வந்து ககன் கவுடாவை ஸ்டார்டிங்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. பாட்னாவோட ஃபஸ்ட்டு மேட்ச்னால எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. அண்ட் ஆனால் ஹரியானா ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாடிருக்காங்க. ஸோ அக்கார்டிங்லி நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பிளான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் நாங்கள் வருவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி எங்கள் மேட்சும் ஹரியானாவும் பார்த்துருப்பாங்க, அவங்களும் ப்ரிப்பேர்டாக தான் வருவாங்க அப்படின்னாரு. அப்புறம் இதோட அவுத்து முடிச்சா சுமித்கிட்ட கேட்டாங்க, யார் சுமித் கேப்டன் அவர் தான். அப்புறம் சுமித் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கியா? ககன் கவுடா ரொம்ப நாளாக விளையாண்டாரு போயிருக்கு. அண்ட் ஒரு பிளேயரை நீங்கள் டிபெண்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே, கோரே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க, எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எப்படி இது கொஞ்சம் சொல்லு அது மாதிரி கேட்டாங்க. அவர் சொன்னார், எஸ் சபச்சே என்றார். எல்லோரும் குட், ஆல் ஆர் குட். எங்களோட டீமில் கவர் அண்ட் கார்னர் ரெண்டுமே வெரி குட்டு. சிவமும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். எங்களை மேட்ச்சில் திருப்பி கொண்டு வந்ததே சிவம் தான். அண்ட் இந்த எண்டு நாங்கள் கரெக்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால லீடெல்லாம் கவர் பண்ணி மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம். எங்களோட டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்கன்னு முடிச்சுக்கிட்டார். இதை அவர் சொன்னார். இப்போ பாட்னா பைரேட்ஸ் கோச் அனுப்குமார், அவங்க கேப்டன் அங்கித் என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்லுவோம். ஈஸ்வரமூர்த்திங்கிற ஒரு 100 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஒரு ஆமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல, டெய்லி 5-6 வீடியோ போடுறோம். நீங்களும் உரிமையாக கேட்குறீங்க, இந்த ப்ரெஸ் கான்செப்ட் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க. நாங்களும் மேக்ஸிமம் எல்லாம் போடுறோம். உங்களோட ஆதரவு வந்தால் நல்லாயிருக்கும். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான், யாரால் முடியுமோ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ரைட், இப்போ பார்த்துடலாம் பாட்னா பைரேட்ஸ் போன சீசன் ஃபைனல் விளாண்டவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு. ரைட், பாட்னா பைரேட்ஸுக்கு அவங்க கோச் மிஸ்டர் அனுப்குமாரும் அங்கித் அவங்க கேப்டன் 2 பேர் தான் வந்தாங்க. சரி, கோச்சு என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் கோச், டஃப் மேட்ச்சு, 30 நிமிஷம் லீடிங்கில் தான் இருந்தீங்க, கடைசி 10 நிமிஷத்தில் விட்டீங்களா ஏன் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், டிஃபென்ஸ் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. எங்களோட மெயின் டிஃபெண்டர் அங்கித் அவரோட டைமிங் கொஞ்சம் சரியாக செட் ஆகலை. இது நடக்கும், ஃபஸ்ட்டு மேட்ச் தானே, टीम सेट होने में टाइम लगता है, टीम को समझने में टाइम लगता है, चीज़ें समझने में टाइम लगता है அப்படின்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு மேட்ச்னால டீம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டீமை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கும் கொஞ்சம் டைம் ஆகும், நோ ப்ராப்ளம். அண்ட் நாங்கள் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் தோற்றோம், சுட்டி சுட்டி மிஸ்டேக் ஆனார். ஆமாம், சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணோம், அதனால தான் தோற்றோம். மற்றபடி ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க, ஐ எம் ஹாப்பி. டீம் பெர்ஃபார்மன்ஸை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டார், என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்க? இவர் பொதுவாக தோல் மேலே தோல் கை போட்டு தான் மெசேஜ் சொல்லுவார் பிளேயர்லாம். அதில் ஒரு என்னன்னா, பாரு ஐ கேர் ஃபார் யூன்ற மாதிரி இருக்கும், கோச்சு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுகிறாருன்னு. அதான் கேட்டார், நீங்கள் எப்போ தோல் மேலே கை போட்டு தான் பேசுவீங்க, அவன் பார்த்தா எங்களுக்கு தெரியும்,
யங்ஸ்டர் மோரல்லாம் டவுன் ஆயிருக்குமே, இப்போ எப்படி மோட்டிவேட் பண்ண போறீங்க யங்ஸ்டர்ன்னு கேட்டார். சொன்னார் அதே தான், ஃபஸ்ட்டு மேட்ச்சே நாங்கள் தோத்துட்டோம், டெஃபினெட்லி மோரல் டவுனாக தான் இருக்கும் பசங்களுக்கு. பேட் ஜாங்க உஸ்கே சாத் அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் ரெடி பண்ணி கூட்டிட்டு வருவேன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், அயான் 9 பாயிண்ட் தான் எடுத்தார், உங்கள் மெசேஜ் என்ன அயனோட பர்ஃபார்மன்ஸை பற்றி, ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்டார். சொன்னார் மே குஷ் நெய்யும்ட்டார் அயன் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், நான் ஹாப்பியாகவே இல்லை அயன் பர்ஃபார்மன்ஸில். அவர்கிட்ட நல்ல ஃபிட்னஸ் இருக்குது, நல்ல கேம் அவேர்னஸ் இருக்குது, நல்ல பிளேயர் தான். ஒவ்வொரு மேட்ச்லையும் நான் வந்து 15 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவர்கிட்ட இருந்து. ஆனால் இன்றைக்கி அவரால் 9 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அதனால தான் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். க்ரூஷியல் டயத்தில் அவர் டேக்கிள் ஆகி அவுட் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம். ரைடு எடுக்கும்போது இந்த ரைடு நம்ம எம்டி ரைடு எடுக்கணுமா, போனஸ் எடுக்கணுமா, இல்லை பாயிண்ட் எடுக்கணுமான்னு குயிக்காக டிசிஷன் எடுக்கணும். அதில் கொஞ்சம் தடுமாற்றம் தெரிஞ்சுது. பட் ஜென்ரலி அயனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் ஹாப்பி இல்லைன்ட்டார். அப்புறம் அங்கித்திட்ட வந்துடுவோம். கேப்டன்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் அங்கித், நீங்கள் தான் கேப்டன், போன சீசனும் நீங்கள் தான் கேப்டன், உங்களுக்கு டீமை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் மைட்டி மணிந்தர் வேறு வச்சுருக்கீங்க. அண்ட் என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்க இப்போ எல்லாருக்கும்? இவ்வளோ நல்லா செட்டு இருந்தோ எப்படி தோத்தீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒத்துக்கிட்டாரு, அவர் என் மேலே தான் தப்புன்னு. ஆமாம், டிஃபென்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க, ஸ்பெஷலி நான் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன், 2 வாட்டி நான் தப்பு பண்ணேன், அதனால தான் நாங்கள் தோற்றோம், இல்லைன்னு நாங்கள் ஜெயிச்சிருப்போம் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருந்தா அப்படின்னா. ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட. அப்புறம் ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்டாங்க கடைசியாக. நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் கூட உங்களோட ஓல்டு கோச் அங்கே தான் இருக்கார், ரேதா சாப். ஆமாம், ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க ஜெய்ப்பூர் ஃபஸ்ட் மேட்ச் தான் விளையாட போகிறாங்க. நீங்கள் அவங்க விளையாண்டதும் பார்த்ததில்ல, ஆனால் நீங்கள் எப்படி விளையாடுவாங்கன்னு அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கோச் தான் பதில் சொன்னார். ஏன்னா அங்கித் இன்னும் அமைதியாக இருந்ததுனால கோச் சொன்னார், சி இந்த டோர்னமெண்ட்டில் எல்லாருமே ஈக்குவல், சப் பராபர் ஹே. அதனால் கொஞ்சம் இங்கே அங்கே வீக்னஸ் ஒவ்வொரு டீமுக்கு இருக்கும், சின்ன சின்ன வீக்னஸ்ஸு. இன்றைக்கி மேட்ச்சை கூட பாருங்களேன், ரொம்ப டஃப்பான மேட்சாக தான் இருந்தது, எல்லாருமே நல்லா தான் விளாண்டோம், கடைசி மொமெண்ட்டில் வந்து தோத்துட்டோம். ஜெய்ப்பூரும் வெரி குட் டீமு, அவங்ககிட்ட ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நிதின் ஒரு பிளேயர் இருக்கார், அவர்கிட்ட நாங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அவர் வெரி குட் பர்ஃபார்மர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். எங்கள் டைட்டாக நாங்கள் டிஃபென்ஸை வச்சா தான் அவர் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி, இனிமேல் வர மேட்சஸ்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு மேட்ச் தானேன்னு திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணார். மன்பிரீத் அதான் சொன்னார், एक मैच जीतने में टूर्नामेंट जीतने में फर्क होता है, ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார். அதே சமயம் இதுவும் சொன்னார், ஃபஸ்ட்டு மேட்ச் தானே அது தோல்வி நடக்க தான் செய்யும்னு. அதுதான் இவரும் சொன்னார், ஃபஸ்ட்டு மேட்ச்சே somebody has to win, somebody has to lose, நாங்கள் தோத்துட்டோம், பட் அதுக்காக அவுட் ஆஃப் த ரேஸ்லாம் இல்லை, வில் பவுன்ஸ் பேக் ஹார்ட் அப்படின்னாரு. ஸோ மொத்தத்தில் போன வருஷம் உங்களுக்கு தேவாங்க இருந்தார், 300 பாயிண்ட் எடுத்தார், அதுதான் மெயின் ரீசன். அவருக்கு செகண்ட் ரைடாக இருந்தார் அயன். இப்போ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி அந்த குட்டி சின்ன பையன்ட்ட போட்டு நீ தான் போய் எடுத்துகிட்டு வானா, இத்தனை வருஷம் விளையாண்டுருக்கிற மணிந்தர் சிங்குக்கு என்ன வேலை? அப்போது அவரெல்லாம் சொல்லணும் மணிந்தர் சிங் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு. அதை சொல்லலை. அவர் வந்து அயன் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு அந்த சின்ன பையன் மேலே இன்னொரு ப்ரெஷர் போட்டுறாரு. இப்போ அவர் என்ன நினைப்பார், அந்த பையன் எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு ஹாப்பி இல்லை பேருக்கு, நான் மட்டும் தான் பர்ஃபார்ம், பல சிந்தனைகள் வரும். அது மனுஷன் இயல்பு, அது இன்னும் திங்கிங். என்னன்னா நம்மளே பழிப்ப விடுறாரா, இப்போது எல்லாத்தையுமே நான் ரொம்ப 15 பாயிண்ட் எதிர்பார்க்குறாருன்னா 22 மேட்ச்சில் எவ்வளோ 330 பாயிண்ட் எதிர்பார்க்குறாரு பேருக்கு, அப்புறம் நினைக்க தோணும்ல. எனிவே யார் என்ன நினச்சா என்ன, நான் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட. உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்ல. இப்போ கேட்பீங்க, இது எங்கே சார் ஷாதுலு அண்ட் அஸ்லான் வந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, ஸ்பெஷல் இது. ஆமாம், அது ஸ்பெஷலாக வரும் அடுத்தது. இதை பார்த்துட்டு எல்லோரும் உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட்டை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். ஒரே 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.